இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல டாடி. எவ்வளவு யோசிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாத காரணங்கள் கூட நம்மளே அறியாம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பட்டுன்னு வெளிப்பட்டுடும். அந்த காரணங்கள் ஒருவேளை எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அவர் அதை என்கிட்ட சொல்லல. இதுக்கு நடுவுல தொல்காப்பியன்னு ஒருத்தர் என்ன சந்திச்சு நீ என் தங்கச்சியான்னு கேக்குறாரு. எனக்கும் அவருக்கும் அப்படி ஒரு உறவு இருக்க முடியுமா டாட்? முழுசா எதுவும் தெரியாத நிலைமையில நான் எப்படி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்க. நீ இப்ப சாதாரண பொண்ணு இல்ல, பெரிய கோட்டீஸ்வரி. உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு உறவை சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட ஒட்டிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, ஏமாத்தவும் நினைப்பாங்க. தொல்காப்பியன் பணத்துக்காக அப்படி சொல்லலன்னு உறுதியா சொல்லலாம். என் உயிரை 2-3 சந்தர்ப்பத்துல அவர் தான் காப்பாத்தினாரு. அவருக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அப்படி யாரையும் அவ்வளவு ஈஸியா நம்பிடாத. உனக்கு உங்க அப்பாவை தவிர வேற உறவுகள் இருந்திருந்தா எங்க அப்பா அதை என்கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்போ எதுக்காக தொல்காப்பியன் என்னை பார்த்து தன்னோட தங்கச்சின்னு சொல்லணும்? அவரை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல, ஆனா அதே நேரத்துல என்னால நம்பவும் முடியல. மேனகா, இப்ப நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. இந்த மனநிலையில எதையும் உன்னால கண்டுபிடிக்க முடியாதுமா. எல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியா இரு. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்களை கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாம போயிடும். இந்த மாதிரி நேரத்துலதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். பொறுமையா இரு. மறைஞ்சிருக்கிற உண்மைகள்லாம் தன்னால வெளியில வரும். இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? வா. உங்க அப்பா இருந்த வரைக்கும் அவர்கிட்ட வேலை செய்யற எல்லாரையும் தன் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் நடத்தினாரு. இப்போ அந்த இடத்துல உங்க புருஷன் பாஸ்கரையா இருக்காரு. பாஸ்கரையா மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு புருஷனா அமையறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? சங்கீதா, ஏன் உன் முகத்துல இவ்வளவு சோர்வு? ஆர் யூ ஆல்ரைட்? இத பாரு சங்கீதா, உன்னோட முகமே சொல்லுது யூ ஆர் நாட் ஆல்ரைட்னு. என்னம்மா, என்ன விஷயம்? உடம்பு கிடம் சரியில்லையா? இல்ல மனசு ஏதாவது சரியில்லையா? இல்ல ரெண்டுமே ஏதாவது காரணத்தினால டிஸ்டர்ப் ஆயிடுச்சா? சொல்லு. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்ச அதனை தீர்க்க முடியும். உன் அமைதி எனக்கு புரியுது சங்கீதா. உன் மனசுல என் மேல தீராத வெறுப்பு இருக்கு, நிறைய கோவம் இருக்கு. அந்த கோவத்துக்கும் வெறுப்புக்கும் காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். அது உன் சந்தேகம். எஸ், சந்தேகம். அதுதான் பல துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் மூல காரணம். உன் மனசுல என்ன பத்தி இருக்கிற சந்தேகம், நான் மோசமானவன்ற சந்தேகம், அதுதான் சங்கீதா நமக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம். பட் துயரம் என்னன்னா, உன் சந்தேகத்தை என்னால சட்டுன்னு தீர்த்து வைக்க முடியாது. ஆமா, சாப்பிட்டியா? பாத்தியா, சாப்பிட்டியாங்கிற சாதாரண கேள்விக்கு கூட உன்னால பதில் சொல்ல முடியல. அது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா?
சங்கீதா, நான் உன் மேல கோவப்பட்டிருக்கேன், தப்பா பேசிருக்கேன். அதுக்காக நீ என் மேல கோச்சுக்கலாம், 2 அறை கூட அறையலாம். ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு அயோக்கியம் இல்லை. ஆனா நீ என்னை பத்தி ரொம்ப தப்பா நினைக்கிற. நான் அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமானவ இல்லை சங்கீதா. என்னோட நிலைமை ரொம்ப பரிதாபமானது. உன்னோட சந்தேகங்களை போக்கி நான் கெட்டவன் இல்லைன்னு நிரூபிக்க ஒவ்வொரு நாளும் ஏங்குறேன். எனக்கு எந்த வழியும் புலப்படல. நான் என்ன செய்யட்டும்? அக்னிகுண்டத்தில் இறங்கியா என்னை நிரூபிக்க முடியும்? இட்ஸ் ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுக்கலாம். இல்ல என்னோட இயல்பு இதுதான் தெரிஞ்சுக்காமலே நம்ம காலம் முடிஞ்சு போயிடலாம். எது எப்படி நடந்தாலும் நடக்கட்டும். ஆனா நீ வருத்தப்பட்டுக்கிட்டோ சாப்பிடாமலோ இருக்கக்கூடாது. இந்த சங்கீதா சாப்பிடு ப்ளீஸ். யார் மேல கோவம்னாலும் நீ சாப்பிடாம இருக்க கூடாது. உன் அப்பா ஞாபகம் தான் எனக்கு வருது. நீ சாப்பிடாம இருந்தா அவர் ஆன்மா அதை தாங்குமா? சாப்பிடு சங்கீதா. மாமா என்ன நம்பி தான் உன்னை விட்டுட்டு போயிருக்காரு. சாப்பிடுமா ப்ளீஸ். சாப்பிடுமா. என்னை பத்தி நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க. ஆனா நீ நல்லா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். ம். ம். போதும். சரி. டேய் பாஸ்கரா, என்னடா அது? ஏன்டா இப்படி கேடுகிட்டு போய் அலையற? வாயை மூடுமா. போய் கொண்டா போ. ஏய், என்னடி பாத்துட்டு இருக்கீங்க? வா, இந்த கொண்டு போய் நாய்க்கு போடு போ. இப்படி மாறி போயிட்டானே, தலை எழுத்து. என்ன சார் மறுபடியும் டூலெட் போர்டு மாட்டிட்டு இருக்கீங்க? எந்த வீடு காலியா இருக்கு? இந்த வீடுதாம்மா. இந்த வீடா? இதுக்கு தான் ஏற்கனவே ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னீங்க. அதேம்மா கேக்குற. ஒரு ஐயர் வந்து கேட்டாருன்னு வாடகை கொடுத்தேன். கொஞ்ச நாள் தான் இருந்தாருமா. திடீர்னு ஒரு நாள் நைட்டோட நைட்டா சொல்லாம கொள்ளாம காலி பண்ணிட்டு போயிட்டாருமா. என்ன சார், அது எப்படி உங்களுக்கு தெரியாம வீட்ல இருக்கிற சாமான் எடுத்துட்டு போக முடியும்? அவர் என்ன சாமாம கொண்டு வந்தாரு? ஒரு சூட் கேஸ், ஒரு சின்ன கோணி பை, ஒரு மஞ்சள் பை, ஒரு கொடை, அவ்வளவுதாம்மா. என்ன காரணத்தினால ஒரு சொல்லாம கொள்ளாம காலி பண்ணிட்டு போனார்னு எனக்கு தெரியல. சரி, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தார்ல? கொடுத்திருந்தாரு. அத கூட அவர் திருப்பி வாங்காம போயிட்டாருமா. என்ன சார் சொல்றீங்க? அட்வான்ஸ் கூட திருப்பி வாங்காம போயிட்டாரா? ஆமாம்மா.
அந்த ஆளோட நடவடிக்கையே சரியில்லை. வீடு கேட்டு வரும் பொழுது தனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறதாகவும் அதை சீக்கிரம் கூட்டிட்டு வர்றதாகவும் சொன்னாரு. ஆனா கடைசி வரைக்கும் கூட்டிட்டு வரவே இல்லை. அதை பத்தி கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மழுப்பினாரு. அது மட்டும் இல்லம்மா, காலையில 6 மணிக்கு போறவரு ராத்திரி 12-1 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. ஒரு புரோகிதம் பண்ற ஐயருக்கு அவ்வளவு நேரம் வெளியில என்னம்மா வேலை இருக்க முடியும்? தெரியலையே சார். இது கூட பரவாயில்லம்மா, அவர் வீடு கேட்டு வரும்பொழுது நாமும் போட்டிருந்தாரு. நான் ஐயங்கார்னு நினைச்சேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பட்டையை போட்டு வந்து நிக்கிறாரு. சந்தேகப்பட்டு கேட்டா நான் ஆரம்பத்துல இருந்தே பட்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன், நான் ஐயர்தான்னு சாதிக்கிறாரு. அப்ப இருந்த குழப்பத்துல எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா இப்ப நான் நல்லா யோசிச்சு பாக்குறேன், அவர் வரும்போது நாமம் தான் போட்டிருந்தாரு. சரியான ஃப்ராடா இருப்பாரு போல. ஆமாம்மா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. அவர் நடவடிக்கையை பார்த்தாவே வித்தியாசமா தான் இருந்தது. அவர் தோற்றத்துல தான் ஐயர் மாதிரி இருந்தாரே தவிர அவர் பேச்சு நடவடிக்கை எதுவுமே ஐயர் மாதிரி இல்ல. சரி, அடுத்து வரவங்களையாவது நல்லா விசாரிச்சுட்டு வீடு கொடுங்க. என்னோட பாஸ் வராரு, நான் போயிட்டு வரேன் சார். சரிம்மா, வாமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாய். ஹாய். ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் விவேக் அழைச்சிட்டு நானே நேர்ல வந்தேன். சொல்லுங்க சார். தொல்காப்பியன் சிறுவர் ஜெயில இருந்து படிச்ச சர்டிபிகேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ம். அந்த சிறுவர் ஜெயில பத்தி நான் விசாரிச்சேன். அது திருவனந்தபுரத்துல தான் இருக்கு. இது விஷயமா என் நண்பர்களோட உதவியை நான் கேட்டிருக்கேன். அது பத்தின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க எப்ப வேணும்னாலும் திருவனந்தபுரம் போறதுக்கு ரெடியா இருங்க. ஓகே சார். பஸ், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லு விவேக். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட தொல்காப்பியன் எப்படி கேரளாவில் இருக்க திருவனந்தபுரம் சிறுவர் ஜெயில தண்டனை அனுபவிச்சாரு? விவேக், தமிழர்கள் உலகம் பூரா பரவி இருக்காங்க. நம்ம அண்டை மாநிலம் கேரளா. அங்க இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. தொல்காப்பியனோட முன்னோர்கள் அங்க புலம்பெயர்ந்திருக்கலாம். இல்லைன்னா தொல்காப்பியன் சின்ன வயசுல இங்கிருந்து அங்க போய் ஏதாவது குற்றங்கள் செஞ்சிருக்கலாம். இப்ப நமக்கு தெரிய வேண்டியது அவர் என்ன குற்றம் செஞ்சதுனால ஜெயிலுக்கு போனாரு அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு விஷயம் பாஸ், தொல்காப்பியனை பத்தி நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல. தோழர் பாலகிருஷ்ணன் ஒரு சமூக அக்கறை உள்ளவர், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் தொல்காப்பியன் மேல அபரிமிதமான நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா அதே சமயம் அபியோட தங்கச்சி ஆர்த்தி அவரை பத்தி ரொம்ப மோசமா சொல்றாங்க. நான் அவர்கிட்ட பழகி பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரியறாரு. ஆனா சின்ன வயசுல ஏதோ குற்றம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. இவரை பத்தி யோசிக்கும் போது எல்லாம் குழப்பமாவே இருக்கு. பஸ், எனக்கு இன்னொரு சந்தேகம். அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வந்த தொல்காப்பியன் ஒன்று அவர் சொந்தமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்கலாம். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாமல் ஒரு டிராவல்ஸில் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதான் பஸ் ஒரே மர்மமாக இருக்கு. நீ சொல்றது கரெக்டு தான் விவேக். தொல்காப்பியனை பத்தின எல்லா மர்மங்களுக்குமே திருவனந்தபுரம் சிறுவர் ஜெயில விட கிடைக்கும். நீங்க திருவனந்தபுரம் போறதுக்கு ரெடியா இருங்க. ஓகே பாஸ். சரி சரி சரி, வந்துட்டேன். அழக்கூடாது. இந்த படி எடுத்துக்கடா. சரி சரி, அழக்கூடாது. இந்த குடிச்சிடணும்டா, கொஞ்சம் தான். ஐயோ, உடம்பு சூடா இருக்கே. சரி, அழக்கூடாது. சரி. சங்கீதா, என்னாச்சு? ஏன் குழந்தை அழுது? உடம்பு சரியில்லைங்க. உடம்பு சரியில்லையா? என்ன இப்படி குதிக்குது? குழந்தை கொண்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாதாங்க இருந்தா. அழுகுறாளேன்னு பால் காய்ச்சி கொண்டு வந்தேன். குடிக்காம ஒரே அழுக. தொட்டு பார்த்தா உடம்புல கொதிக்குது. சரி, வா ஹாஸ்பிடல் போலாம். டேய் பாஸ்கரா, இரு. ஏண்டா ஏன் இப்படி குழந்தை அழுதுகிட்டே இருக்கா? உடம்பு சரியில்லாமா? ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடுறோம். உடம்பு சரியில்லையா? நல்லா தானே இருந்தா. ஐயோ ஆமா, கொதிக்குது. அதானே சொன்னேன், ஹாஸ்பிடல் போயிட்டு வரோம். வா சங்கீதா. டேய், நீ எதுக்குடா ஹாஸ்பிடலுக்குலாம்? சங்கீதா, நீ குழந்தை எடுத்துட்டு ஹாஸ்பிடலுக்கு போ. நீ ஆபீஸ்க்கு போடா. போதும்மா, பொண்டாட்டி புள்ளன்னு பார்க்காம எப்ப பார்த்தாலும் பிசினஸ் அலைஞ்சது போதும். இனிமே எனக்கு சங்கீதா முக்கியம், என் குழந்தை முக்கியம். இவங்க 2 பேருக்கு அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். கோடியா சம்பாதிச்சுட்டு இவங்க அன்பை இழக்க நான் விரும்பல. இத்தனை நாள் வரைக்கும் அந்த தப்பை நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். பாஸ்கரா, நீ சொல்றது ரொம்ப கரெக்டுடா. இப்பதான்ப்பா உனக்கு புத்தியே வந்திருக்கு. இப்ப குழந்தைக்கு திடீர்னு ஏன் காய்ச்சல் வந்திருக்கு தெரியுமா? சாமி குத்தம்டா, சாமி குத்தம்.
குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம முடியே இறக்கலல்ல, அதனால தான்டா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம நீ போகுது. வேற நேரங்காலம் தெரியாம உளராதம்மா. டேய், நான் வளரலடா. இது பாரு, சாமிக்கு முடி இறக்காதனால தான் இப்படி எல்லாம் ஆகுது. அப்போ ஹாஸ்பிட்டல் போகாம கோயில போய் முடி இருக்க சொல்றியா? கோவப்படாதீங்க. பெரியவங்க சொன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். சங்கீதா, முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அதுக்கப்புறம் இந்த கோயில் சமாச்சாரம்லாம் பார்த்துப்போம்.